தினமும் வழக்கமா நாங்க ரொட்டீனா என்ன சொல்லுவோம்னா கர்ப்பிணி பெண்களுக்கு 3ல இருந்து 4 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் வெயில் ரொம்ப எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதாவது குறைஞ்சது 5ல இருந்து 6 லிட்டர் கண்டிப்பா அவங்க டெய்லி தண்ணி எடுத்துக்கணும். தோல் சம்பந்தமான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னன்னா பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு வேர்க்கூறுகள் நிறைய வரும். அப்புறம் சன் பர்ன்ஸ் மாதிரி வரும். நம்மளுக்கு ஸ்கின் ஒரு மாதிரி டார்க்கா நம்மளுக்கு கருமையாகி அந்த மாதிரியா. பட் டேனிங் மட்டும் கிடையாது, அதை தாண்டி சன் பர்ன், அதாவது தோல்ல எரிச்சல், சிவப்பு தன்மை, அதை ரிசால்வ் ஆகும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பா திட்டி. வெப்ப அலை வீசும் போது வயது முதிர்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க நாள்தோறும் 4 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகளும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள மருத்துவர்கள் வழிகளை தெரிவித்துள்ளனர். வழக்கமா நாங்க ரொட்டீனா என்ன சொல்லுவோம்னா கர்ப்பிணி பெண்களுக்கு 3ல இருந்து 4 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இந்த வெயில் ரொம்ப எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதாவது குறைஞ்சது 5ல இருந்து 6 லிட்டர் கண்டிப்பா அவங்க டெய்லி தண்ணி எடுத்துக்கணும். வெயில்ல வெளியில போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டைம்ல யூஸ்வலா நீங்க ஆயில் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ணிட்டு ஈஸியா நமக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட், அதாவது கொஞ்சம் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் நல்லா இருக்கிற இது பிளஸ் என்னன்னா நல்ல ஜூஸ் குடிங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, பழங்கள் டெய்லி கண்டிப்பா உங்களோட இதுல சாப்பிட்டுக்கோங்க, கீரைகள் நிறைய சாப்பிடணும். வெயில் கூடுதலா இருக்கிற நேரத்துல பச்சிளம் குழந்தைகளோ குழந்தைகள் வெளியில எடுத்துட்டு போக அவாய்ட் பண்றது நல்லது. நிறைய தண்ணி ஆகாரங்கள், தண்ணி ஆகாரங்கள் எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நிறைய தண்ணி ஆகாரங்கள் கொடுக்கணும். பெரிய குழந்தைங்களை பொறுத்தவரை நிறைய லெமன் ஜூசஸ் குடிக்கலாம், இளநீர் நிறைய குடிக்கலாம், மோர் போட்டு உப்பு போட்டு கொடுக்கலாம், ஓஆர்எஸ் பவுடர் கொடுக்கலாம். ஓஆர்எஸ் நார்மலா நமக்கு கலக்கி அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்மளுக்கு 24 மணி நேரம் கொடுக்கலாம், அது ஒன்றும் கெட்டு போகாது. அதனால நமக்கு அடிக்கடி நமக்கு ஓஆர்எஸ் கொடுக்கலாம். இப்போது இருக்கின்ற இந்த வெயில் காலங்களில் இந்த வெயில் தொடர்பான நோய்கள் மிகவும் அதிகமாக வருகின்றது. அது எப்படி வருகிறது, அதோட சயின்டிபிக் பேசிஸ் என்ன அப்படின்னா, இந்த சாதாரண காய்ச்சல் வரும்போது அந்த காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமது மூளையில் ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அது இந்த காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நம்ம உடம்பு கூலாகும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஹீட்னால எக்ஸஸ் ஹீட் வர்றதுனால இந்த கண்ட்ரோல் நமக்கு வேலை செய்யாது. அதனால நம்மளோட உடம்பு பாடி டெம்பரேச்சர் 104 டிகிரி 105 டிகிரி அப்படி அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய மூளை, சிறுநீரகம், இதயம் இதெல்லாம் பாதிப்படைஞ்சு மனுஷன் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த வெயில்னால முதல்ல என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த வேர்னால சின்ன அரிப்பு, இந்த சிரங்கு இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த நம்மளோட நீர்ச்சத்து, உப்புச்சத்து உடம்புல இருந்து இழக்கிறதுனால நம்ம உடம்புல ஒரு மசில் கிராம்ஸ், அதாவது தசை பிடிப்பு அது வரும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஸ்வெட்டிங், நிறைய ஸ்வெட்டிங் ஆகும். அப்புறம் ஒரு மயக்க நிலைமை மாதிரி வரும். அவங்களோட பல்ஸ் ரேட் கம்மியாகும், அவங்களோட இதய துடிப்பு கம்மியாகும், அவங்களோட அந்த மூச்சு விடக்கூடிய அந்த ரேட் அது அதிகமாகும். சிலவங்களுக்கு வாந்தி கூட வரும். வாந்தி வைக்காம ஒரு துணியில சுற்றி அவங்க மேலே வச்சு அவங்கள குளிர்விக்கலாம். இல்லை பாத் டப் இருந்தால் பாத் டப்பில் வச்சு குளிர்விக்கலாம். இவங்களுக்கு இந்த மாதிரி ஹீட்னால வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் இல்லைனா ஹீட் இந்த மாதிரி இதை சாதாரண பேராசிட்டமால் மாத்திரையிலெல்லாம் குறையாது. அது கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதனால் அவங்க உடம்பை குளிர்விக்கிறது தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது. ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது எக்ஸஸ் ஹீட் இந்த மாதிரி உடம்பு ஆகிறதுனால நம்மளோட மூளை, இருதயம், சிறுநீரகம் இதெல்லாம் சரியாக வேலை செய்யாததுனால மனுஷன் மயக்க நிலைமை வந்துடுவாங்க. இவங்க உயிரிழக்கும் அபாயம் கூட இருக்குது.